இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸோட அமைப்பை பற்றி பார்ப்போம். கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஷாஃப்ட் இருக்கும், ஒரு லே ஷாஃப்ட் இல்லைன்னா கவுண்டர் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, கவுண்டர் ஷாஃப்ட் இருக்கும், ஒரு அவுட்புட் ஷாஃப்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்புட் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா கிளச்சோட இன்ஜினோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த அவுட்புட் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா வீலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மூலமாக வீலோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த லே ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஷாஃப்ட்டுக்கும் அவுட்புட் ஷாஃப்ட்டுக்கும் இடையே பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் ஷாஃப்ட்டில் இருக்க கியரும் இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க கியரும் எப்போதுமே ஒன்றிணைஞ்சு தான் இருக்கும். ஓகேங்களா? ஒன்றிணைஞ்சிருக்கு. எப்படி நமக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் தேவையான சமயத்தில் கியர் ரேஷியோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க கியர் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் ஷாஃப்ட் மேலே ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? சும்மா தான் சுற்றிட்டு இருக்கும். இந்த ஷாஃப்ட் ஒரு ஸ்பீடு சுற்றிச்சுன்னா இந்த கியர் ஒரு ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி என்கேஜ் பண்ணுறாங்க, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டாக் கிளச் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டாக் கிளச் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் ஷாஃப்ட் மேலே இருக்க ஸ்ப்ளைன் மேலே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகும். இந்த அவுட்புட் ஷாஃப்ட் என்ன ஸ்பீடு சுற்றுதோ அதே ஸ்பீடில் தான் இது ரொட்டேட் ஆகும். டாக் கிளச் பார்த்தீங்கன்னா எல்லா கியரோட அவுட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்சக்கரம் இருக்கும். இந்த டாக் கிளச்சில் வந்து இன்சைடில் ஒரு பட்சக்கரம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த டாக் கிளச் இதோட என்கேஜ் ஆச்சுன்னா இந்த கியர் வந்து இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகும். இந்த டாக் கிளச் வந்து இதோட என்கேஜ் ஆச்சுன்னா இந்த கியர் வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகும். இந்த டாக் கிளச் வந்து இந்த கியரோட என்கேஜ் ஆச்சுன்னா இந்த கியர் வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகும். மற்ற சமயத்தில் டாக் கிளச் இதோடையும் என்கேஜ் ஆகலைன்னா இந்த அவுட்புட் ஷாஃப்ட் மேலே இருக்க இந்த கியர்லாம் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் ஒர்க் ஆகுது. டாக் கிளச்சை பற்றி பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா டாக் கிளச்சோட அமைப்பு. டாக் கிளச் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கியரு, இது வந்து அவுட்புட் ஷாஃப்ட். இந்த கியரில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஒரு பர்சக்கரம் இருக்கும். இந்த பர்சக்கரத்தை வந்து இந்த டாக் கிளச் இது மேலே மூவ் ஆகும்போது இங்கே இந்த படத்தில் தெளிவாக புரிஞ்சிருக்கும், இந்த கியர் வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த டாக் கிளச் இன்சைடில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் நல்லா கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா கியரோட அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா பர்சக்கரம் இருக்குது. அதேமாதிரி டாக் கிளச்சோட இன்சைட்லேயும் பல்லு இருக்கும். இந்த இன்சைடில் இருக்க பல்லு இந்த அவுட் சைடில் இருக்க பல்லோட இணையும் போது இந்த கியர் வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இது சென்டரில் இருக்கும்போது இந்த கியர் வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்கேஜ் கண்டிஷனில் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கியர் வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? டாக் கிளச் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறோம். அந்த கியர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி நடக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கியருக்கும் ஒரு லிவர் இருக்கும் அந்த டாக் கிளச்சை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நீங்கள் ஒவ்வொரு கியர் மூவ் பண்ணும்போதும் ஒவ்வொரு டாக் கிளச்சாக என்கேஜ் ஆகும். இப்படி தான் வந்து கியர் சேஞ்ச் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நியூட்ரல் கண்டிஷன். உங்கள் கியர் பாக்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருக்கும்போது என்ன நடக்குது இந்த கியர் பாக்ஸ்க்குள்ளே, அதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ உங்கள் இன்ஜின்லேருந்து பவர் வந்து இன்புட் ஷாஃப்ட் வழியாக வந்து லே ஷாஃப்ட்டுக்கு வருது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியர் எல்லாமே கனெக்ட் தான் ஆயிருக்கு. ஆனால் இந்த கியர் அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க கியர் எதுவுமே டாக் கிளச்சோட கனெக்ட் ஆகலை. அப்படி டாக் கிளச்சோட கனெக்ட் ஆகாத போது இந்த எல்லா கியரும் அவுட்புட் ஷாஃப்ட் மேலே ஃப்ரீயாக தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். எதுவுமே வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டோட சேர்ந்து சுற்றாது, அவுட்புட் ஷாஃப்ட் மேலே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்ஜின்லேருந்து வர பவர் வந்து இந்த லே ஷாஃப்ட்டோட நின்றோம். ஏன்னா அவுட்புட் ஷாஃப்ட்டுக்கு எந்த பவரும் போகாது. ஏன்னா இந்த கியர் அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க எந்த கியருமே அவுட்புட் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகலை. ஸோ நியூட்ரல் கண்டிஷனில் இப்படி தான் இந்த கியர் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து உங்கள் கியர் பாக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் கியர் போடும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட் கியர் போடும்போது என்ன நடக்குதுன்னா இந்த டாக் கிளச் வந்து இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க இந்த ஃபஸ்ட் கியர் செட்டோட இணையும். அப்போது வந்து இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க பெரிய கியர் வந்து இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டோட இணைஞ்சிரும். ஓகேங்களா? அப்போ என்ஜின்லேருந்து இந்த வர பவர் இந்த லே ஷாஃப்ட்டில் இருக்க சின்ன கியர் வழியாக இந்த பெரிய கியருக்கு வந்து அது மூலமாக அவுட்புட் ஷாஃப்ட் மூலமாக வீலுக்கு போகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா லே ஷாஃப்ட்டில் வந்து சின்ன கியர் இருக்கும், அவுட்புட் ஷாஃப்ட்டில் வந்து பெரிய கியர் இருக்கும். அப்போ இந்த சின்ன கியர் ஒரு சுற்றுச்சுன்னா இந்த பெரிய கியர் வந்து ஆஃப் ரொட்டேஷன் இல்லை அது கம்மியாக தான் சுற்றும். அப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீடு ரெடக்ஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் கியரில். அதனால தான் உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்கும், டார்க் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கியர் பாக்ஸில் செகண்ட் கியர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் இது போடும்போது இந்த கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸில் டபுள் டீ கிளச்சிங்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். டபுள் டீ கிளச்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
2 டைம் கிளச்சை பிடிச்சி விடுறது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஆல்ரெடி என்கேஜ் ஆகிருக்க கியரை வந்து டிஸ்என்கேஜ் பண்ணும்போது ஒரு டைம் கிளச்சை பிடிச்சிட்டு திரும்ப நியூட்ரலுக்கு வந்துட்டு திரும்ப கிளச்சை பிடிச்சி அடுத்த கியரை வந்து என்கேஜ் பண்ணுறது தான் டபுள் டீ கிளச்சிங். இது ஏன் டபுள் டீ கிளச்சிங் பண்ணுறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்என்கேஜ் பண்ணுறீங்க, ஆல்ரெடி என்கேஜ் ஆகிருக்க ஃபஸ்ட் கியரை வந்து டிஸ்என்கேஜ் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்என்கேஜ் பண்ணும்போது ஆக்சிலரேட்டர் ரொம்ப கம்மி பண்ணிட்டு தான் டிஸ்என்கேஜ் பண்ணுவீங்க. கிளச்சை பிடிக்கும்போது ஆக்சிலரேட்டர் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு டிஸ்என்கேஜ் பண்ணிடுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். அப்போ இந்த இன்ஜின் என்ன ஸ்பீடு சுற்றுதோ அதே ஸ்பீடு தான் இதில் இருக்க எல்லா கியரும் சுற்றும். ஓகேங்களா? இந்த மேலே இருக்க கியர் எல்லாமே அதில் தான் சுற்றும். ஆனால் இந்த அவுட்புட் ஷாஃப்ட் வந்து இந்த கியரோட கனெக்ட் ஆகாததுனால இந்த அவுட்புட் ஷாஃப்ட் வந்து வேறு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் கிளச்சு பிடிச்சிட்டு உடனே என்கேஜ் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்னா, இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டில் ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, இந்த கியர் ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த டாக் கிளச் என்கேஜ் ஆகும்போது ஒரு மாதிரி சத்தம் வரும், ஃப்ரிக்ஷன் அதிகமாகிறதுனால கரெக்டாக என்கேஜ் ஆகாது கியர். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிச்சி டிஸ்என்கேஜ் பண்ணிட்டீங்க, இந்த கியரை வந்து டிஸ்என்கேஜ் பண்ணிவிட்டு திரும்ப கிளச்சை விட்டுட்டு லைட்டாக ஆக்சிலரேட்டர் கொடுத்துட்டு திரும்ப அடுத்த கியரை வந்து என்கேஜ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டுக்கும் இந்த கியரும் ஒரே ஸ்பீடு வந்துடும். அப்போ என்கேஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக என்கேஜ் ஆகும். இந்த செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியர் செட் இருக்குல்ல, செகண்ட் கியரில் இருக்க இந்த கியர் வந்து இந்த ஃபஸ்ட் கியரோட பெரிய கியராக இருக்கும், லே ஷாஃப்ட்டில் இருக்க கியரு. அவுட்புட் ஷாஃப்ட்டில் இந்த ஃபஸ்ட் கியரில் இருக்க செட்டோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ரிடக்ஷன் ஃபஸ்ட் கியரோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், டார்க் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் உங்களால் 40க்கு மேலே போக முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் நீங்கள் தேர்ட் கியர் போடும்போது டபுள் டீ கிளச் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி என்கேஜ் ஆகிருக்க செகண்ட் கியரை டிஸ்என்கேஜ் பண்ணிவிட்டு நியூட்ரல் கண்டிஷன் கொண்டு வந்துட்டு திரும்ப கிளச்சை பிடிச்சி தேர்ட் கியரை வந்து என்கேஜ் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லே ஷாஃப்ட்டில் இருக்க பெரிய கியரும் அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க சின்ன கியரும் என்கேஜ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் கியரோட அதிக வந்து ஸ்பீட் ரிடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஸ்பீடு கொஞ்சம் ஓரளவு அதிகமாக இருக்கும், டார்க் வந்து இதில் கம்மியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து கியர். நீங்கள் ஃபோர்த்து கியர் போடும்போது என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு வந்து கிளச்சை பிடிச்சி தேர்ட் கியரை வந்து டிஸ்என்கேஜ் பண்ணுவீங்க, திரும்ப நியூட்ரலுக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப கிளச்சை விட்டுட்டு திரும்ப கிளச்சை பிடிச்சி ஃபோர்த்து கியரை வந்து என்கேஜ் பண்ணுவீங்க. ஃபோர்த்து கியரில் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஷாஃப்ட்டும் அவுட்புட் ஷாஃப்ட்டும் டைரெக்டாக கனெக்ட் ஆயிரும். அதனால் இன்ஜின் என்ன ஸ்பீடு சுற்றுதோ அதே ஸ்பீடு வந்து வீலுக்கு போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கியரில் நம்ம அதிக ஸ்பீடு வந்து அட்டன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர். நீங்கள் ரிவர்ஸ் கியர் வந்து என்கேஜ் பண்ணும்போது இந்த கியர் பாக்ஸில் ஐடியல் கியர் வந்து இந்த ரிவர்ஸ் கியர் செட்டுக்கு நடுவில் வந்து என்கேஜ் ஆகும், இப்படி தான் என்கேஜ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்புட் சாஃப்ட்வேர்லேருந்து இந்த கவுண்டர் சாஃப்ட்டுக்கு வந்து கவுண்டர் சாஃப்ட் வழியாக அவுட்புட் சாஃப்ட்டுக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியரில் வந்து ஏன் ரிவர்ஸ் டைரக்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் சாஃப்ட் வந்து இங்கே கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த அவுட்புட் சாஃப்ட்டில் இருக்க இந்த கியர் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த கியரும் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த ஐடியல் கியர் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும், அவுட்புட் சாஃப்ட்டில் இருக்க கியர் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியரில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் சைடில் ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1930 தான் கண்டுபிடிச்சாங்க. 1930க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் மிஸ் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை, மேக்ஸிமம் இந்த கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸும் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. போகிற எல்லா காரு, பஸ்ஸு, ட்ரக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோமிஸ் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிங்க்ரோமிஸ் கியர் பாக்ஸ் பற்றி பார்ப்போம்.